ஃபைனலா இந்த கேஸை பத்தி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட் போட்டிருந்த கேக் ஆர்டரை இப்ப கோர்ட்டே ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ இப்ப இந்த கேஸை பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்னு இன்ஸ்டால யூடியூப்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எஸ், கேக் ஆர்டர் ரிமூவ் ஆனா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு நம்ப தகுந்த சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அப்படி உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் வியூவர்ஸ். தர்மஸ்தலா கர்நாடகால தட்சிண கன்னடா மாவட்டத்துல நேத்ராவதி நதிக்கரையில ஒரு மலைப்பாங்கான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான டெம்பிள் டவுன். இங்க இருக்கிற உலக புகழ்பெற்ற மஞ்சுநாதா கோயிலுக்கு கர்நாடகா மக்கள் மட்டும் இல்ல, வெளிமாநில மக்கள், வெளிநாட்டு மக்கள் அப்படின்னு எப்பவுமே மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. பொதுமக்கள், சினிமா பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுமே கலந்து கட்டி வந்து தரிசனம் பண்ற ஒரு கோவில். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 பேருக்கு 3 வேளையுமே அன்னதானம் போடுற ஒரு கோவில். இங்க வந்துட்டு போனாவே மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே குறைஞ்சு நிம்மதி கிடைக்கிறதா நம்பப்படுற ஒரு கோவில். இப்ப நான் மஞ்சுநாதா கோவில் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்நியமா தோணலாம். அப்படி ஒரு சாமி இருக்கா அப்படிங்கிற கேள்வி கூட வரலாம். சிவபெருமான் தான் இங்க மஞ்சுநாதரா அருள் பாவிக்கிற கடவுள். கர்நாடகால எந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு நடுவுல போயும் மஞ்சுநாதா அப்படின்னு கூப்பிட்டா அந்த கூட்டத்துல பாதி பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மஞ்சுநாதர் பேர் தான் அங்க பல பேருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமான, நம்பிக்கையான, மக்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வம் இருக்கிற கோயில் தான் தர்மஸ்தலாவில் இருக்கிற இந்த மஞ்சுநாதா டெம்பிள். அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலை ஒரு உதாரணமா சொல்லலாம். ஏன்னா இந்து மதத்துல சைவம், வைணவம் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி சைவர்களின் தெய்வமான சிவனுக்கு இங்க வைணவர்கள் மூலமா தான் பூஜையே நடக்கும். இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலை நிர்வாகம் பண்றது ஹிந்துக்கள் கிடையாது, ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கோயில நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உலக பிரசித்தி பெற்ற மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்குற தேடி வர்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லாம எப்ப போனாலுமே அன்னதானம் போட்டு பசியாத்துற சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல நூற்றுக்கணக்கான பெண்களை சீரழிச்சு அதுக்கப்புறமா அவங்கள கொடூரமா கொலையும் பண்ணி அவங்களுடைய இறந்த உடல்கள் அந்த கோவிலை சுத்தி இருக்கிற இடங்கள்ல தான் புதைக்கப்பட்டிருக்கு. நான் தான் அந்த உடல்கள் எல்லாத்தையுமே புதைச்சேன். ஆனா இப்ப என்னுடைய மனசாட்சி உறுத்துது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், என்னால நிம்மதியா இருக்கவே முடியல, அதனாலதான் இப்ப நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு திடீர்னு ஒரு நபர் வந்து போலீஸ்ல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விவகாரம் தான் கடந்த 2 மாதங்களா கர்நாடகாவை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குன. கேட்கிற யாராலையுமே நம்ப முடியாத இந்த ஆளு சொல்றதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதா அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற. அப்படி தவறுகள் நடந்திருந்தா அது தர்மஸ்தலா இல்ல அதர்மஸ்தலா அப்படின்னு சொல்ல தூண்டுற மொத்த இந்தியாவையுமே உலுக்கிட்டு இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான வழக்கா இருக்கு. சோ அப்படி இந்த தர்மஸ்தலா கோவில்ல என்னதான் நடந்துச்சு, நூற்றுக்கணக்கான பெண்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. மேலும் கொலை செய்யப்பட்ட பெண்கள்ல பல பேரு பள்ளி, கல்லூரி மாணவிகள் தான் அப்படின்னும் அவங்களுடைய உடல்களை தான் நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி புகார் கொடுத்த அந்த நபர் யாரு, அவருடைய புகார்ல சொல்லி இருக்கிற விவரங்கள் என்னென்ன, அந்த கொலைகளுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், யாரு சொல்லி அவரு அத்தனை உடல்களை புதைச்சாரு, அவருக்கும் அந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம், இந்த வழக்குல கர்நாடகா அரசு மற்றும் காவல்துறை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தர்மஸ்தலா ஹாரர்ஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது ஜூலை 11, 2025 கர்நாடகாவில் இருக்கிற பெல்தங்கடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கோர்ட் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே பரபரப்பா அன்னைக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த கோர்ட்டுடைய வளாகத்துக்கு ஒரு அடையாளம் தெரியாத நபர் உடல் முழுக்கவே கருப்பு துணியால கவர் பண்ணிக்கிட்டு கண்களை கூட ஒரு டிரான்ஸ்பரண்ட் துணியால மூடிக்கிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. வழக்கமா இந்த மாதிரி காட்சிகளை நம்ம நிறைய தடவை முக்கியமான வழக்குகளை பார்த்திருப்போம். போலீஸ் குற்றம் சாட்டப்பட்டவங்களுடைய முகத்தை மூடி அங்க அழைச்சிட்டு வர்றது வழக்கம் தான். அதுக்கு காரணம் பொதுமக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். குறிப்பா பல வழக்குகள்ல அங்க இருக்கிற அட்வொகேட்ஸே அப்படி அட்டாக் பண்ண முயற்சி பண்றது வழக்கம். சோ அவங்க கிட்ட இருந்து குற்றவாளிகளையோ குற்றம் சாட்டப்பட்டவங்களையோ காப்பாத்த போலீஸ் படாத பாடுபடுவாங்க. ஆனா இந்த வழக்குல ஒரு வித்தியாசம். அப்படி உடல் முகம் அத்தனையுமே கவர் பண்ணிட்டு வந்த அந்த நபரை பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்ததே அட்வொகேட்ஸ் தான். அது மட்டும் இல்ல, அந்த நபர் கோர்ட்டுக்கு கையில கொண்டு வந்திருந்த பொருளை பார்த்து அங்கிருந்த ஜட்ஜே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் கையோட கொண்டு வந்திருந்தது ஒரு மண்டையோடு. அது மட்டும் இல்ல, அந்த மண்டையோட்ட அவர் எங்கிருந்து தோண்டி எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த ஆதாரங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் கொடுத்த ஆதாரங்களையும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டு கோர்ட்டே ஸ்தம்பிச்சு போக ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஈவினிங்கே அட்வொகேட் பவன் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவரு மீடியாவுக்கு ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்றாரு. அதுல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடங்கள்ல நூற்றுக்கணக்கான பெண்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் அவங்க அத்தனை பேருமே சீரழிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இந்தியா முழுக்கவே பெரிய அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த விரும்பாத அந்த நபர் ஜூன் 22, 2025 அன்னைக்கு அட்வொகேட்ஸ் ஓஜாஸ்வி கவுடா அண்ட் சச்சின் தேஷ்பாண்டே இவங்களை சந்திச்சு இந்த விவகாரமான விஷயங்களை பத்தி முதல்ல சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை கேட்டு அதிர்ந்து போன அவங்க அதில் இருக்கிற உண்மை தன்மை, இந்த குற்றச்சாட்டுல அடிப்படை ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜூன் 27 அன்னைக்கு தக்ஷிண கன்னடா எஸ்பியை சந்திச்சு இந்த விவரங்களை சொல்லி என்கொயரி பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படல. சோ ஜூலை 3ஆம் தேதி இந்த விவகாரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அந்த நபர் தக்ஷிண கன்னடா எஸ்பியை சந்திச்சு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. ஆஃப் கோர்ஸ் அவர் தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, தன்னுடைய லாயர்ஸோட போய் தன்னுடைய அடையாளங்களை மறைச்சுக்கிட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ இப்ப வேற வழியே இல்லாம ஜூலை 4 அன்னைக்கு இந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நாட்டையே உழுக்கிற ஒரு விஷயத்தை சொன்ன அவருக்கு கோர்ட்டுடைய உத்தரவுப்படி ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் மூலமா பாதுகாப்பு வழங்கப்படுது. அதனாலதான் அவருடைய பேரு, நேட்டிவ், ஃபேமிலியை பற்றிய விவரங்கள் ஒரு சில மீடியாக்களை வெளியே வந்திருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு கருதி அந்த விவரங்களை வெளியிட வேண்டாம் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்படி கோர்ட் அவருடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் கோர்ட்ல ஆஜராகி எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி இவர் கோர்ட் போனதுக்கு அப்புறமாவும் பெருசா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படல. எதிர்க்கட்சிகளும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. இருந்தாலும் மீடியாக்கள்ல தொடர்ந்து செய்திகள் வந்ததாலையும் மகளிர் ஆணையம் சிஎம் கிட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதாலையும் 4 உயரதிகாரிகளை கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. புகார் கொடுத்த அந்த நபர் யாரு, அவருக்கும் இந்த சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஒருவேளை அவருதான் இந்த குற்ற சம்பவங்களுக்கு காரணமா இல்ல அவருக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்னா இப்ப பார்த்திடலாம். ஆக்சுவலா அந்த நபர் 1995 வருஷம் தர்மஸ்தலா கோவில்ல தூய்மை பணியாளரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்படி சேர்ந்த அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா நேத்ராவதி நதிக்கரையை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். கோயில் பணியாளர் ஏன் நதிக்கரையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் முதல்ல இந்த நதியில குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ள வர்றது வழக்கம். சோ மக்கள் பயன்படுத்துற சோப்பு, ஷாம்பு, ட்ரெஸ் அப்படின்னு அங்க குவிஞ்சு போயிருக்கும். சோ அதையெல்லாம் கிளீன் பண்றது தான் அவருடைய வேலையா இருந்திருக்கு. சோ இப்படி தன்னுடைய வேலைகளை கோவில் இருந்து ரொம்பவே சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்த அந்த நபரை நோக்கி ஒரு நாள் ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி கார் ஒன்று வர ஆரம்பிக்குது. அப்படி அந்த கார்ல இருந்து இறங்கின சில ஆட்கள் அந்த தூய்மை பணியாளர்கிட்ட வந்து கார்ல சில பிணங்கள் இருக்கு, இதையெல்லாம் இங்க குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எதுவுமே புரியாத அந்த நபர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள போய் பார்த்திருக்காரு. அப்ப அந்த காருக்குள்ள 3 இளம்பெண்களுடைய உடல் அரை நிர்வாணமா இருந்திருக்கு. சோ அந்த
அந்த தூய்மை பணியாளர் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அதுக்கு நீ அதை பத்திலாம் எதுவும் கேட்க கூடாது, உன்னோட வேலை நாங்க கொண்டு வர்ற பிணங்களை புதைக்க வேண்டியதுதான், அதை மட்டும் நீ செய், தேவையில்லாத கேள்விகளை நீ கேட்காத, அப்படி நீ பண்ண மாட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு மட்டும் இல்ல உன்னுடைய குடும்பத்துக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது 1995 காலகட்டம். அந்த நபரும் பெருசா படிப்பறிவு இல்லாம பிழைக்கிறதுக்காக அந்த கோவிலை கூட்டிட்டு தொடச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர். அந்த டைம்ல மேலிடத்துல இருந்து இப்படி ஒரு மிரட்டல் வந்தா எப்படி இருக்கும்? எஸ், அவங்க கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களா இருந்ததாலையும் இவரையும் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாலையும் என்ன பண்றது, யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு தெரியாம வேற வழி இல்லாம அவருமே அந்த 3 இளம் பெண்களுடைய பிணங்களை அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல புதைச்சிருக்காரு. ஓகே, இந்த விவகாரம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இதுக்கு அப்புறமா தான் அடிக்கடி இதே போல பல இளம் பெண்களுடைய பிணங்கள் அதே கருப்பு கலர் SUV கார்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இது தொடர்ந்து நடந்தது ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2014வது வருஷம் வரைக்கும். அந்த நபர் வேலையை விட்டு போற வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இந்த கொடூர சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படி அவங்க கொண்டு வர்ற உடல்கள் பெரும்பாலும் இளம் பெண்கள், பள்ளி மாணவிகளுடைய உடல்களா தான் இருந்திருக்கு. நிர்வாணமா சில உடல்கள், அரை நிர்வாணமா சில உடல்கள், ஸ்கூல் யூனிஃபார்மோட சில உடல்கள், உள்ளாடை இல்லாத சில உடல்கள், இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா இறந்த உடல்கள் வந்துட்டே இருந்திருக்கு. அந்த உடல்களை சீரழிச்சிருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள், கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள், முகத்துல உடல்ல பல இடங்கள் அப்படின்னு ஆசிட் ஊற்றப்பட்ட உடல்கள் அப்படின்னு இப்படி பல விதமா கொலை செய்யப்பட்டு ஒவ்வொரு உடல்களும் ஒவ்வொரு விதமான அடையாளங்கள்ல இருந்திருக்கு. பல முறை இந்த உடல்களை பார்த்து அவரு துடிச்சு போயிருந்தாலுமே கீழ் ஜாதி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட அவரால் இந்த விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்னு கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற சிலரால மிரட்டப்பட்ட அவரால் இந்த வேலைகளுக்காக அவங்க அப்பப்போ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இருந்தவரால வேற எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவரு செஞ்சிட்டு இருந்த அந்த வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நாளும் வந்துச்சு. அது டிசம்பர் மாதம் 2014வது வருடம். வழக்கம் போல அந்த பிளாக் கலர் SUV கார்ல ஒரு இறந்த உடல் கொண்டு வரப்படுது. ஒவ்வொரு முறையும் இறந்த உடல்கள் வரும் பொழுது அவருக்கு அது மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருந்தாலுமே இந்த முறை அதே போல உடல் வந்ததுமே இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரை உறுதி எடுக்க வச்சது SDA. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எஸ், இந்த முறை வந்த உடல் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுடையது. இதை பார்த்து கதறி துடிச்சவரு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய குடும்பத்துடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு டிசம்பர் 15, 2014 அன்னைக்கு அந்த ஊரை விட்டு தன்னுடைய குடும்பத்தோட யாருக்குமே தெரியாம தலைமறைவாகியிருக்காரு. இத்தனை வருடங்களா வெளிமாநிலங்கள்ல தலைமறைவா இருந்தவரு இப்ப இந்த சம்பவங்கள் தன்னுடைய மனசாட்சியை உழுக்கிறதாகவும் தான் மன நிம்மதி இல்லாம தவிக்கிறதாகவும் அட்லீஸ்ட் இறந்தவங்களுக்கு இறுதி சடங்குகள் செஞ்சு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் தன்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த புகாரை கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா இப்ப வரைக்குமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இவர் சொல்லி இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பொதுப்படையா இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? அதாவது டீடைல்டா எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே இல்லை அப்படின்னு தோணுது இல்லையா? ஓகே, இப்ப குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? அது 2003வது வருடம் மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருந்த மாணவிகள் தர்மஸ்தலாவுக்கு ஒரு டூர் மாதிரி ட்ரிப் வந்திருக்காங்க. அப்படி அங்கே வந்த பெண்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாப்பிங் போனப்ப அனன்யா அப்படிங்கிற பொண்ணு மட்டும் நீங்க போங்க, நான் வரல, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஷாப்பிங் போயிட்டு வந்த பொண்ணுகளுக்கு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரொம்ப நேரம் ஆகியுமே அனன்யா மட்டும் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகாம இருந்ததுதான். உடனடியா அக்கம் பக்கம் எல்லா இடங்களையுமே தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே அனன்யா கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன செய்யறது அப்படின்னு புரியாத அனன்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு திரும்புறாங்க. கொல்கத்தால CBI ஆபீஸ்ல ஸ்டீனோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அனன்யாவுடைய அம்மா சுஜாதா இதை கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த தர்மஸ்தலாவுக்கு புறப்பட்டு வராங்க. அப்படி அவங்க வந்து சேரவே 2 நாட்கள் ஆயிருக்கு. அப்படி அவங்க வந்து எல்லா இடங்கள்ல தேடியுமே நோ யூஸ். தன்னுடைய பொண்ணோட போட்டோவை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையுமே காட்டி விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த சில பேர் அனன்யா கூட பேசிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொன்ன அந்த தகவல் தான்.
உடனே சுஜாதாவும் அங்க போய் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உருப்படியான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. சோ உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன டைலாக் சொல்லும் அப்படின்னு நம்மளுடைய எஸ்டிஏ எல்லாருக்குமே அத்துப்படியா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து கோரஸை சொல்றீங்களா? எஸ், அதே சேம் டைலாக் தான். உன் பொண்ணு எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா, கொஞ்ச நாள் சுத்திட்டு அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சபடி அந்த கோவில்ல நின்றுட்டு இருந்த சுஜாதா கிட்ட வந்த சில பேர், எங்களுக்கு அனன்யா எங்க இருக்கா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சுஜாதாவை கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல அடைச்சு வச்சு அவங்களுடைய தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்கானுங்க. ஒழுங்கா மரியாதையா ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டி இருக்கானுங்க. அவனுக்கு அடிச்ச அடியில சுஜாதா கோமா ஸ்டேஜுக்கே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு சுயநினைவு வரும்பொழுது அவங்க பெங்களூர்ல இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எப்படி பெங்களூருக்கு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு இது வரைக்குமே தெரியல. இப்ப இந்த விவரங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமா அதாவது அந்த தூய்மை பணியாளர் இப்ப வெளியே வந்து நான் தான் அந்த மாதிரி பொண்ணுகளுடைய உடல்கள் எல்லாத்தையுமே புதைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க திரும்பவுமே இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அட்லீஸ்ட் என்னுடைய பொண்ணுடைய எலும்பு துண்டுகளையாவது மீட்டு கொடுங்க, நான் அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிஏ இதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இவங்க ஒரு சிபிஐ ஆபீசர். பாத்துக்கோங்க, அவங்களுடைய பொண்ணுக்கு இதுதான் கதி அப்படின்னா அப்ப இதையெல்லாம் பண்ற குரூப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா 2012 நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டை பார்த்துடலாம். இது ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின, மக்கள் போராட்டம் நடத்தின, இன்னைக்கு வரைக்குமே நீதிக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு வழக்கு. அது அக்டோபர் 9, 2012 தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலுக்கு சொந்தமான காலேஜில் +2 படிச்சுட்டு வந்த சௌஜன்யா அவங்களுடைய ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு ரீச் ஆக இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில அங்க ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்த அவங்களுடைய மாமாவை பார்த்து கை காமிச்சிட்டு பேசிட்டு தான் அங்கிருந்து போயிருக்காங்க. அப்படி அவங்க மாமா வந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 300 மீட்டர் நடந்து போயிருந்தா அவங்களுடைய வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அப்படி அவங்க மாமா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போன சௌஜன்யா அந்த இடைப்பட்ட கேப்ல காணாம போயிருக்காங்க. ரொம்ப நேரமா பொண்ணை காணாமே அப்படின்னு பதறி போன சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸ் எல்லா இடங்களையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்கவே மழை வெளுத்து வாங்கியிருக்கு. ஆனாலுமே காணாம போனது ஒரு வயசு பொண்ணு இல்லையா? சோ அந்த ஊரே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு முழுவதுமே தேட ஆரம்பிக்குது. அப்படி அந்த பகுதியில அவங்க தேடாத இடமே கிடையாது. ஆனா சௌஜன்யாவை எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் அவங்க வீட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க படிச்ச காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்ல ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு முதுகு எலும்புகள் எல்லாமே உடஞ்ச நிலைமையில இன்னர்வியர்ஸ் இல்லாம கொடூரமான முறையில சீரழிக்கப்பட்டு சௌஜன்யாவுடைய ஷால் அண்ட் ஐடி கார்டு மூலமா அவங்களுடைய கை கால்கள் கட்டப்பட்டு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல 6 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த சேத்து மண்ணை அள்ளி உள்ள வரைக்கும் பூசப்பட்ட நிலைமையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல அக்டோபர் 12, 2012 அன்னைக்கு சந்தோஷ் ராவ் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இந்த நபர் ஜூன் 2023 அன்னைக்கு நிரபராதி அப்படின்னு கோர்ட்டால விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நபர் உண்மையிலேயே நிரபராதி தான். சௌஜன்யா காணாம போன அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அன்னைக்கு நைட்டு முழுக்கவே பேரண்ட்ஸோட அந்த ஊர் முழுவதுமே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடங்களையுமே தேடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அவங்க தேடின ஒரு இடத்துலயே தான் அடுத்த நாள் சௌஜன்யாவுடைய இறந்த உடல் கிடைச்சிருக்கு. which means அவங்க போய் தேடும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே இல்ல, பட் அடுத்த நாள் சௌஜன்யாவுடைய இறந்த உடல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட்டு முழுவதுமே மழை வெளுத்து வாங்கியிருக்கு. ஆனா சௌஜன்யாவுடைய ட்ரெஸ் நனையாமலே இருந்திருக்கு. சௌஜன்யாவுடைய வீட்டில இருந்தே சௌஜன்யாவுடைய இன்னர்வியர்ஸை போலீஸ் எடுத்துட்டு போய் அதை குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுற நபருடைய வீட்டில இருந்து கைப்பற்றினதா பொய் சொல்லி வெளிச்சமே இல்லாத இடத்துல வச்சு சௌஜன்யாவுடைய உடலை ஆட்டாப்சி பண்ணி இப்படி எல்லா தில்லுமுள்ளு வேலைகளையும் செஞ்ச போலீஸ் எப்படியோ உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு சௌஜன்யாவுடைய பேரண்ட்ஸ் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. சரி, அது சௌஜன்யா வீட்டில இருந்து எடுத்துட்டு போன இன்னர்வியர்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌஜன்யாவுடைய அம்மா இவங்க ஏதோ தில்லுமுள்ளு வேலை தான் பண்ண போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த உள்ளாடைகளை கொடுக்கும் போதே அதுல கொஞ்சம் அடையாளம் பண்ணி வச்சுதான் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி அவங்க அடையாளம் போட்டு வச்ச அந்த இன்னர்வியர்ஸையே
கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதை வச்சுதான் போலீஸ் பண்ண ஃப்ராடு வேலையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழக்குல சௌஜன்யாவுக்காக இன்னமுமே அவங்க பேரண்ட்ஸும் சமூக ஆர்வலர்களும் போராடிட்டு இருக்காங்க. சௌஜன்யா கேஸ் அப்படின்னு தனியா 25 நிமிடங்கள் இருக்கிற ஒரு டீடைல்டான வீடியோவை 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். ஆனா நமக்கு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி பிரஷர் வந்துச்சு. பட் இப்ப கோர்ட் கேக் ஆர்டரை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதால நாளைக்கு அந்த வீடியோவை நான் மறுபடியும் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே பயங்கரமா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வழக்குகள்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துடலாமா? அந்த துப்புரவு தொழிலாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில, அதாவது இந்த இடங்கள்ல தான் நான் இறந்த உடல்களை புதைச்சேன் அப்படின்னு அவர் அடையாளம் காட்டின இடங்கள்ல முதல் கட்டமா ஒரு 13 இடங்களை மார்க் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடங்களை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி முதல் 5 இடங்கள்ல தேடும் பொழுது போலீஸ்க்கு எந்த ஒரு எலும்பு கூடுகளுமே கிடைக்கல. ஆனா ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ரூபே கார்டு இது மட்டும் கிடைச்சதா சொல்லப்படுது. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப அந்த துப்புரவு தொழிலாளி சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ எஸ்டிஐ. அந்த கார்டு டீடைல்ஸை விசாரிக்கும் பொழுது சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்து சில கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற ஊர்ல தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போனதா சொல்லப்படுற பெண்களுடைய கார்ட்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இறந்து போன பெண்களுடைய கார்ட்ஸ் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியல. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, 3 மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை வந்து இறந்து போனவருடைய பேன் கார்ட்ஸ் அண்ட் இப்ப உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணுடைய ஏடிஎம் கார்டும் அதே இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இப்ப வெளியே வந்திருக்கு. இப்படி 5 குழிகள்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு 6வது குழியை தோண்டும் போதுதான் கிட்டத்தட்ட 14 பேருடைய எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னும் ஒரு முழு எலும்பு கூடு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் 11 குழிகள் தோண்டப்பட்டிருக்கு. இதுல 11வது குழியில் இருந்து 100கணக்கான எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மண்டையோடுகள், தலை இல்லாத உடல்கள், ஆண்களுடைய உடல் பாகங்கள், பெண்களுடைய உடல் பாகங்கள் அப்படின்னு இப்ப கிடைச்சிட்டு இருக்கிற இந்த உடல் பாகங்கள் எல்லாமே பெரிய அளவுல திகில் ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த குழிகள்ல எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கோ அது அந்த மஞ்சுநாதருக்கே வெளிச்சம். நான் சொன்னது 2 மஞ்சுநாதரையும் சேர்த்துதான். இந்த வழக்குல இதுவரைக்குமே எதிர்கட்சிகள் எதுவுமே பெருசா அக்கறை காட்டவே இல்லை. 2012 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் சௌஜன்யாவுடைய கொலை வழக்குக்காக போராட்டம் நடத்தியிருக்கு. அப்பவே கிட்டத்தட்ட 463 பேர்கள் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. 95 இளம் பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஓகே எஸ்டிஐ, இப்ப 1995 இருந்து 2014 வரைக்கும் 100கணக்கான பெண்களுடைய உடல்களை எரிச்சதாகவும் சில உடல்களை புதைச்சதாகவும் அந்த துப்புரவு தொழிலாளி சொல்லியிருக்காரு. இந்த குற்றங்கள் மட்டும்தான் அங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நோ. பிகாஸ் அந்த வேலைகள் இவர் செய்யும் பொழுது இவர் கூட இன்னுமே சில துப்புரவு தொழிலாளிகளும் இதே மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப உயிரோடு இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க புதைச்ச உடல்களுக்கான கணக்கை சொல்ல போறது இல்லை. சரி, இந்த டைம் ஸ்பேன்ல மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இதை கண்டுபிடிக்காமலே விட்டுருந்தா இன்னுமே நடந்துட்டு தான் இருந்திருக்கும். முழுக்க முழுக்க பாலியல் வக்கறதுக்காக அந்த தேவைக்காக மட்டும் இந்த கொலைகள் எல்லாமே நடக்கல. 1979 வேதவள்ளி அப்படிங்கிற ஒரு டீச்சர் இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹெட் மாஸ்டர் போஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டதால அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுமே வேதவள்ளிக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா எஸ்டிஐ? அவங்களுடைய கணவர் ஊர்ல இல்லாத ஒரு நாள்ல ரொம்பவே கொடூரமா சீரழிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய உடல் தீ வைக்கப்பட்டு அவங்க வீட்டு டாய்லெட்ல தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. 1986வது வருடம் +1 படிச்சுட்டு இருந்த பத்மலதா அப்படிங்கிற பொண்ணு திடீர்னு ஒரு நாள் நேத்ராவதி நதிக்கரையில சீரழிக்கப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எலெக்ஷன்ல போட்டியிட்டதாலையும் அவரை போட்டியிட கூடாது அப்படின்னு ஒரு சில சக்திகள் சொல்லி அதை அவர் இக்னோர் பண்ணதால தான் அவருடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த தர்மஸ்தலாவில் ஆண்களுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த பல ஆண்களை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க
இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெளிவா தெரியல. ஆனா ஒருவேளை உடல் உறுப்பு திருட்டுக்காக இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல இப்படிப்பட்ட அநியாயங்கள், இந்த அட்டூழியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 1803வது வருஷத்திலிருந்தே பெண்கள் தொடர்பான தவறுகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வழக்குல அந்த துப்புரவு தொழிலாளி சொல்ற இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த நடந்த தவறுகளுக்கு காரணமா இருந்த, தவறுகளுக்கு உடந்தையா இருந்த, தவறுகளுக்கு மூல காரணமா இருந்த அத்தனை பேரும் கடுமையான முறையில தண்டிக்கப்படணும் அப்படிங்கறதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே அந்த பகுதியில காணாம போன பெண்களுடைய எண்ணிக்கை 2000 4000 இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா ப்ரோ, அந்த கல்பிரிட் யாரு அப்படின்னு நீங்க இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா, இத்தனை விஷயங்களை நான் சொன்னதுக்கு அப்புறமா கூட நான் அதை சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா SDI? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லணும். நான் ரொம்பவே சுருக்கி கம்மி பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்க நடந்ததா சொல்லப்படுற விஷயங்கள், முறைகேடுகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப் சீரிஸே தேவைப்படும். குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறத போலீஸும் கோர்ட்டும் சொல்லட்டும். ஆனா நம்ம அந்த தர்மஸ்தலா கோயிலை பத்தின சில தகவல்களை மட்டும் இப்ப பாத்திரலாம். 21 தலைமுறைகளா இந்த கோயிலை ஒரே ஜெயின் ஃபேமிலி தான் நிர்வாகம் பண்ணிட்டு வருது. இப்போதைய நிர்வாக தலைவரா வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற பிஜேபியை சேர்ந்த ஒரு MP தான் இருக்காரு. இந்தியாவோட பல உயரிய விருதுகளை வாங்கி இருக்கிற 76 வயசான இவர் தான் தன்னுடைய 19வது வயசிலிருந்து இந்த கோவில் நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வராரு. சட்டம் ஒரு பக்கம் தன்னுடைய கடமையை செய்யட்டும், ஆனா அந்த பகுதி மக்களுடைய அபிமானம் பெற்ற அந்த பகுதிகளில் கடவுள் படங்களுக்கு இணையா பல கடைகள், ஹோட்டல்கள்ல இவருடைய படத்தையும் மாட்டி வச்சிருக்காங்க. சோ கடவுள் தான் தன்னுடைய சன்னிதானத்துல நடந்த இந்த அநியாயங்களை தடுக்கல. இந்திய அரசால பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட கடவுளுக்கு நிகரா அந்த மக்களால பார்க்கப்படுற இவராவது இந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். இவரு நினைச்சா மட்டும்தான் அத்தனை தவறுகளும் வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பகுதியில இவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாமே. இந்த வழக்குகள்ல விசாரணை அதிகாரிகளா நியமிக்கப்பட்ட 4 அதிகாரிகள் 2 பேர் எங்களுக்கு இந்த வழக்கை விசாரிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதா வர்ற தகவல்களும், அது மட்டும் இல்ல ஒரு அதிகாரியே அந்த அப்ரூவரை மிரட்டினார் அப்படிங்கிற தகவல்களும் இந்த வழக்கு நேர்மையா நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா இந்த வழக்குக்கு கேக் ஆர்டர் கொடுத்த ஜட்ஜ், அதாவது இந்த வழக்கை பத்தி எந்த ஒரு மீடியாவுமே பேசக்கூடாது அப்படின்னு கேக் ஆர்டர் கொடுத்த ஜட்ஜ் இந்த தர்மஸ்தலாவுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல படிச்சவர் தான் அப்படிங்கறதும், கோயில் நிர்வாகத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கறதும், இப்போ ஒரு விசாரணை அதிகாரி டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் மக்களுடைய சந்தேகங்களை அதிகப்படுத்துற மாதிரி தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே இப்ப கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய அப்பாவை இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறதும், இன்னொரு அப்ரூவர் இவங்க திருட்டுத்தனமா ஒரு பொண்ணுடைய உடலை புதைக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் இந்த கேஸ இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிருக்க. கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது அப்படிங்கிற 73 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த பராசக்தி பட வசனம் தான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு. சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ளேயே சின்னதா ஒரு பயம் வந்திருக்கும், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. சோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.